Hi, I'm Dr. Kovardhini from Kovo Cosmetic Surgery Center. இன்னைக்கு சேடில் பேக் அப்படிங்கிற ப்ராப்ளத்தை பற்றி பேசலாம். அதாவது நம்ம தையில் பார்த்தீங்கன்னா பட்டக் ரீஜியனுக்கும் இல்லாமல் தை கூடையும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டி பல்ஜ் ஒரு சிலருக்கு இருக்கும். அதையே தான் நம்ம சேடில் பேக்னு சொல்கிறோம். இப்போ என்னென்னா இந்த ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு ஹெரிடிட்ரியாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா பாட்டிக்கு இருக்கும், மதருக்கு இருக்கும், பொண்ணுக்கு அந்த மாதிரி வரவும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமலும் ஒரு சிலருக்கு அந்த இடத்துல ஃபேட் ரொம்ப அக்குமுலேட் ஆகுது. சரி டாக்டர், இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், இந்த சேடில் பேக் ஃபேட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹிப்போட சைஸை ரொம்ப அகலமாக காமிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அப்பர் பாடியெல்லாம் ஒல்லியாகவும் கீழே போக போக நம்ம ஹிப் ரொம்ப அகலமாக அசிங்கமாக இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணும்போது, அதாவது தைஸ் எல்லாம் பார்த்தா ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த சைஸ் நம்ம ட்ரெஸ் செலக்ட் பண்ணி ஒரு பேண்ட்டோ ட்ரெஸ்ஸோ எடுக்கும்போது ஹிப் சைஸ் டைட்டாக இருக்கும். ஹிப் சைஸுக்கு நம்ம செலக்ட் பண்ணி ட்ரெஸ் எடுத்தோன்னா லெக்ஸ் எல்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணுறதுலேயும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு எவ்வளோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் மற்ற இடத்துலலாம் ஃபேட் குறையுது டாக்டர், பட் இந்த சைடில் இருக்கிற ஃபேட் மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த சேடில் பேக் ஃபேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணால் குறையவே குறையாது, ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஃபேட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க நம்ம என்னென்னா சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறது தான் கரெக்டான ஒரு ஆப்ஷனு. உங்களுக்கு இது மாதிரி சேடில் பேக் இருந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜனியோ இல்லை காஸ்மெட்டிக் சர்ஜனியோ நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இது எப்பவும் போல் மற்ற ஏரியாலெலாம் லைப்போசெக்ஷன் பண்ணுற மாதிரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் இதுக்கு பண்ணணும். சர்ஜரிக்கு முன்னாடி ஜெனரல் அனஸ்தீஷியாவுக்கு நம்ம என்னென்ன ஃபிட்னஸ்க்கெல்லாம் எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃபிட்டாக இருந்தீங்கன்னா அனஸ்தீஷியா கொடுத்து தான் பண்ணணும். இட்ஸ் அ டே கேர் ப்ரொசீஜர். உங்களுக்கு 2 சைடு ஃபேட்டையும் அந்த எக்ஸஸ் ஃபேட்டையும் நல்லா மார்க் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் உங்களுக்கு லைப்போசெக்ஷன் பண்ணி அந்த ஃபேட்டை நல்லா குறைச்சிக்கலாம். பட் இந்த ஃபேட்டு குறைச்சதுக்கப்புறம் திரும்பி டெபாசிட் ஆகுமா டாக்டர் அப்படின்னா, இந்த மாதிரியான ரெசிஸ்டன்ட் ஃபேட்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணி ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபேட் டெபாசிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் இப்போ உங்களுக்கு சேடில் பேக் அந்த மாதிரி இருக்குது, இது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜனை போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.